ஹீட்டாக இருந்த நோய்ங்க, நம்ம பாடி ஹீட்டு குளிர்ச்சி இல்லாமல் மிதமாக இருந்தால் ஆரோக்கியம். பெட்ஷீட்டு, தலங்காணி எல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சோம். என்னென்னமெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்பாங்க. உள்ள பயன்படுத்துகிறோமோ இல்லையோ, நீங்கள் வரேன்னா 10 பேகு எடுத்து கொண்டு மேலே வச்சுருக்கிறேன், எல்லாம் அடுக்கி வச்சுருவேன். இல்லை இந்த கடைசியில் ஒரு ஃபேன் வச்சு உள்ளே காற்று வரணும், அந்த பக்கம் ஒரு ஃபேன் வெளியே போகணும். ஃப்ளோர் கண்ணுக்கு தெரியாதுங்க, ஃப்ளோருக்குங்க வெரி 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 இம்பார்ட்டன்ட்ங்க. நான் எங்கே போனாலும் எப்போவுமே எல்லா இடங்கள்லையும் காற்றுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டே இருப்பேங்க. இப்போ சாயந்தரம் 6லேருந்து 7 ஏன் நல்ல நேரம் சொல்கிறாங்கன்னா, டெம்பரேச்சர் நல்லா இருக்குனால நம்ம நல்லா யோசிப்போம், அமைதியாக இருக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க. அது 11 மணி 12 மணிக்கு என்ன ஒரு பஸ் விட்டாங்க, ஏசி பஸ்ஸுரா அப்படின்னு ஒரு ஃபேஷன். அது ஆரோக்கியம் கிடையாது. ஏசி பயன்படுத்தலாமா வேண்டாமா? முதல்ல ஏசி என்ன செய்யுதுன்னு பார்க்கலாங்க. பாருங்க, என்ன ஏசி என்ன பண்ணுதுன்னா, நல்லா கவனிங்க. ஏசி என்ன பண்ணுது? டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது. நம்ம உடம்புடைய டெம்பரேச்சர் எவ்வளோ தெரியுங்களா? ஒரு மனிதனுடைய உடம்புல டெம்பரேச்சர் 37 டிகிரி, 37 டிகிரி இருந்தால் ஆரோக்கியம். கம்மியான அதிகமான வியாதின்னு நம்ம பார்த்தோம். காய்ச்சல் மட்டும் அது ஆட்டோமேட்டிக் அதிகம், மற்ற நேரம் நார்மலாக 37 இருக்குமா? நல்லா கவனிங்க. நம்ம இருக்கிற இடம் 37 டிகிரியை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு செலவு மிச்சங்க. ஆக்சிஜன், குளுக்கோஸு, கால்சியம் எல்லாம் செலவு மிச்சம். நல்லா கவனிங்க. ஒரு அறை இருக்குது, அந்த அறையில் நம்ம 37 டிகிரி மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு அறை இருந்துச்சுன்னா நமக்கு நோயே வராது, உடம்புக்கு செலவே இல்லை. குளிரான ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், குளிர் வந்தோடனே நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் குளிரான இடத்துல இருந்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லும் ஐயோ குளிருதுன்னு சொல்லி சர்க்கரை நிறைய செலவு பண்ணி, ஆக்சிஜன் நிறைய செலவு, சூடு பண்ணி நம்மளை காப்பாற்ற வேண்டியது செலவு ஜாஸ்திங்க. நீங்கள் என்ன பாருங்க, ஏப்ரல் மேல யாருமே சாப்பிட்றக்கே பிடிக்காது. டிசம்பர் ஜனவரி இதெல்லாம் நல்லா சாப்பிட்ற டைம், நமக்கு நல்ல வேட்டை கிடைச்சதுங்க. இந்த மாதம் நல்லா பசிக்குங்க, எவ்வளோ சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆயிரும். ஏன்னா இந்த குளிருக்கு தான் சாப்பிட்றோம். இந்த குளிர் பிரதேசத்தில் பாருங்க எப்பவுமே சாப்பிட்டே இருப்பாங்க. இங்கிலீஷ் படம்லாம் பாருங்க சாப்பிட்ற சீன் அதிகமாக காட்டுவாங்க. ஏன்னா புரிஞ்சுக்குங்க, குளிருக்கு குளுக்கோஸு நிறைய உள்ள விட்டாதான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். வெயில் பிரதேசத்தில் சாப்பிடவே மாட்டாங்க, அங்கே வெறும் தண்ணி தான், எவ்வளோ தண்ணி குடிக்கிறாங்களோ அங்கே காப்பாற்றிக்கலாம். புரிஞ்சுக்குங்க, வெயில் அதிகமானால் உடம்புக்கு செலவு, குளிர் அதிகமானால் உடம்புக்கு செலவு. மித வெப்பம் இருந்தால் நல்லது. பாருங்கள், இப்போ இருக்கிற டெம்பரேச்சர் நமக்கு நல்லதுங்க. இந்த சாயந்தரம் இந்த 6லேருந்து 7 ஏன் கோயிலுக்கு போகிறாங்க? அதெல்லாம் தியானம் பண்ணுறதுக்கு. இந்த காலையில் 6லேருந்து 7, இந்த சாயந்தரம் 6லேருந்து 7 ஏன் நல்ல நேரம் சொல்கிறாங்கன்னா, டெம்பரேச்சர் நல்லா இருக்குனால நம்ம நல்லா யோசிப்போம், அமைதியாக இருக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க. அப்படி 11 மணி 12 மணிக்கு என்ன அப்படி கொஞ்சம் டெம்பர் ஆகிடுவோம். எதுக்கு சொல்ல வரேனாங்க, முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஏசி அப்படின்னா குளிர்ச்சியா வச்சுக்கணுங்கிறது ராங் கான்செப்ட். யாரும் கண்டுபிடிச்சா? நம்ம ஊருக்கு எதுக்கு குளிர்ச்சி? முதல்ல ஏசி எங்க உருவாச்சு, எப்படி வந்துச்சுன்னு சொல்றாங்க. யூரோப் கண்ட்ரில எல்லாம் -4 டிகிரி, 5 டிகிரி, 3 டிகிரி இதெல்லாம் இருக்கும். நீங்க பாருங்க, யூரோப் கண்ட்ரிக்கு போய் பாருங்க, அங்க எல்லாரும் வீட்லயும் ஹீட்டர் வச்சிருப்பாங்க. நல்லா நீங்க இது புரிஞ்சுக்குங்க. யூரோப் கண்ட்ரியில் குளிர்ச்சியாக இருக்கும், +5 டிகிரி இருக்குங்க, 4, 5, 8 அவ்வளோதான் இருக்கும். அங்கே ஹீட்டர் வச்சா எவ்வளோ வரும் தெரியுங்களா? ஹீட்டர் வச்சு சூடு பண்ணதுக்கு அப்புறமா 15 வரும். அவங்க என்ன பண்ணுறாங்க, குளிர்ச்சியான நாடுல ஹீட்டர் வச்சு 15, 17 அங்கே ரொம்ப சூடுங்க. நீங்கள் ஃபாரினுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இன்னும் இந்த நேற்றுலாம் பயங்கர டெம்பரேச்சர் 15க்கெல்லாம் போயிடுச்சு அப்படிம்பாங்க, பயங்கர சூடு. அவங்களுக்கு 15, 16 சூடுங்க, அதான் அவங்களுக்கு தேவை. அவங்க இந்தியா, இலங்கை, பர்மா, மலேசியா போன்ற நாட்டுக்கெல்லாம் வரும் பொழுது இங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருந்த உடனே இதை தாங்க முடியாமல் அவங்க ஒரு ரூமில் ஒரு ஏசியை வச்சு 17க்கு வச்சாங்க. அதை பிட்டடிச்சு நாமளும் வச்சுட்டு உட்கார்ந்துருக்குறோம். எதுக்கு வச்சுருக்கோம், ஏன் வச்சுருக்கோன்னு தெரியல. நம்ம ஊருக்கு அந்த டெம்பரேச்சர் நமக்கு நோயை உண்டு பண்ணுங்க. நம்ம பாடிக்கு அந்த டெம்பரேச்சர் சம்பந்தமே இல்லைங்க. புரிய மாதிரி சொல்கிறேங்க. ஒரு அறையில் இருக்கும் பொழுது நமக்கு குளிர்மையாக உணர்வு இல்லாமல், சூடாக உணர்வு இல்லாமல் மிதமாக உணர்ந்தால்
அந்த டெம்பரேச்சர் உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்கும், உடம்புக்கு செலவில்லை, நோய்களை குணப்படுத்தும். நானே எங்காவது வேற வழி இல்லாமல் ஒரு ஏசி ரூமில் தங்குற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா, ரிமோட் எடுத்துங்க. நான் 17 இருக்கு இல்லைங்களா, 18, 19, 20, உண்மையிலே சொல்கிறேங்க, 27, 25க்கு மேலே போனால் தான் எனக்கு கட்டுப்படி ஆகுங்க. நீங்கள் சொல்லுவீங்க அதுக்கு பேசாமல் ஏசியே போடாமல் இருக்கலாம். நமக்கு என்ன 14 கீழே போகவே மாட்டேங்குது, அமுச்சிட்டு அவ்வளோதான் போகுமா அப்படின்ட்டு இருப்போம். நான் சொல்லி புரிஞ்சுங்களா? குழு குழுன்னு இருந்தால் நோய்ங்க, ஹீட்டாக இருந்தால் நோய்ங்க. நம்ம பாடி ஹீட்டு குளிர்ச்சி இல்லாமல் மிதமாக இருந்தால் ஆரோக்கியம். முதல்ல ஏசி பயன்படுத்தவே கூடாது. அப்படியே பயன்படுத்துறதா இருந்தால் குழு குழுன்னு இருக்கக்கூடாது. ரிமோட் எடுத்து 17 இருக்கு இல்லைங்களா, 20, 22 வச்சு எந்த டெம்பரேச்சர் இருக்கும் பொழுது உங்களுக்கு குழு குழுன்னு இல்லாமல் சூடாக இல்லாமல் ரூம் நார்மலாக இருக்கு இல்லையா, அது வச்சுட்டு படுத்தீங்கன்னா அன்னைக்கு உங்கள் நோயெல்லாம் குணமாகும். ஏசி என்பது ஏர் கூலர் அல்ல, ஏர் கண்டிஷனர். கண்டிஷன் பண்ணுறது, நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி கண்டிஷன் பண்ணுறது. நமக்கு யாரோ சொல்லி கொடுத்துட்டு எப்பவுமே நான் பார்க்குறேங்க எல்லா இடத்துலையும் குழு இருந்தால் அது நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது சும்மா அது ஃபேஷனுங்க. ஒரு பஸ் விட்டாங்க, ஏசி பஸ்ஸுரா அப்படின்னு ஒரு ஃபேஷன், அது ஆரோக்கியம் கிடையாது. என்ன தெரியுமா காமெடி? சென்னையிலேருந்து மதுரைக்கு நான் ஏசி பஸ்ஸுக்கு 500 ரூபா, ஏசி பஸ்ஸு 1500 ரூபா. இதில் என்ன கொடுமைன்னா, ஏசி பஸ்ஸில் 1500 ரூபா கொடுத்துட்டு கம்பளி போத்திட்டு சாக்ஸ் போட்டு குள்ளா போட்டு நடுங்கிட்டே போகிறீங்களே, அப்புறம் எதுக்கு போடுறீங்க? அது ஏசி என்ஜாயாக பண்ணணும். கம்பளி பார்த்தா நான் ஏசி வந்திருக்கேன், 1500 ரூபாய்க்கு ஏசி இழுத்துக்கணும். எதுக்கு போகிறோம், ஏன் போகிறோம்? என்னமோ பண்ணுறேங்கண்ணா, எல்லாரும் பண்ணுறாங்க, நம்ம பண்ணுறோம். நானே ஒரு ஹோட்டலில் போய் ரூம் எடுத்தேன்னா ஏசி ரூம், வேறு வழி இல்லாமல் ஏசி ரூம் எடுத்துட்டேன்னா ஜன்னல் திறக்குதான்னு பார்ப்பேன். இப்போ எல்லா ஜன்னலும் ஆணி வச்சு அடிச்சு வச்சுருக்காங்க, திறக்க மாட்டேங்குதுங்க. இன்னும் வேற லாஜிக் போவாங்க. என்னங்க கேட்பாங்க, இல்லைங்க எனக்கு நான் திடீர்னு ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஜன்னலை திறப்பாங்க, எனக்கு காற்று வேணும். இல்லை திறக்க முடியாதுங்க அப்படிம்பாங்க. சிங்கப்பூரில் சில இடத்துல எல்லாம் நீங்கள் ஜன்னலை திறந்து அலாரம் அடிக்குது, இன்னும் ஓடி வராங்க, எதுக்கு திறந்து அப்படிங்கிறாங்க. சென்சார் வச்சுருக்கானுங்க, இன்னும் கொலை குத்த பண்ண மாதிரி. புரிஞ்சுக்க, ஒன்று ஏசியில் படுக்கிறதுனால நம்ம டெம்பரேச்சர் பாதிக்குது. இன்னொன்று, சாதாரணமாக ஒரு காற்று உள்ளே வந்து வெளியே போகுது இல்லைங்களா, அதில் 100% நமக்கு எனர்ஜி கிடைக்குங்க. ஏசி வந்து அதே காற்று சுற்றி சுற்றி வருது இல்லைங்களா, கிடைக்கும். அந்த சாதா காற்று கம்பேர் பண்ணால் 30% தான் எனர்ஜி கிடைக்கும். நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். காசை கொடுத்து ஏசி வாங்கி குழுன்னு அதில் கம்பளி போத்திட்டு கொஞ்சம் காற்றுல ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு கேட்குறேன். அப்போ இதெல்லாம் பார்க்காம எப்படிங்க நோய் குணப்படுத்துறது? புரிஞ்சுக்குங்க, ஏசி பயன்படுத்தக்கூடாது. ஏசி பயன்படுத்துறதா இருந்தால் டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கணும். முடிஞ்சால் ஏசியும் போட்டுட்டு ஜன்னலை கொஞ்சம் திறந்து வைங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏசி வேணுங்க, பழகிட்டேங்கன்னா போட்டுக்குங்க, கொஞ்சம் ஜன்னலை திறந்து வைங்க, காத்தோட்டமாக இருக்கட்டும். இதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெனக்கெட்டால் தாங்க நோய் குணமாகும். பாருங்க, நான் ஒவ்வொரு தடவையும் கார் எடுக்கும் போதுங்க எனக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா செலவாகுங்க. பெட்ஷீட்டு, தலங்காணி எல்லாம் தேடி கண்டுபிடிச்சோம், என்னென்னமெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்பாங்க. உள்ள பயன்படுத்துகிறோமோ இல்லையோ, இங்கே வரேன்னா 10 பேகு எடுத்து கொண்டு மேலே வச்சுருக்கிறேன், எல்லாம் அடுக்கி வச்சுருவேன். யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ வச்சுருப்பாங்க. தட்டு, எனக்கு தட்டு, டம்ளரு எல்லாம் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா நம்ம ஆரோக்கியத்துக்கு சில தேவைப்படுங்க. புரிஞ்சுக்குங்க, கொஞ்சம் மெனக்கெடணும் ஆரோக்கியத்துக்காக. பிஸ்னஸுக்காக மெனக்கெடுறேங்க, இதுக்கும் மெனக்கெடுறேங்க, நமக்காக மெனக்கெடுறது இல்லைங்க. குழந்தைக்காக மெனக்கெடுறோம், பிஸ்னஸுக்காக மெனக்கெடுறேங்க, பணத்துக்காக மெனக்கெடுறேங்க, ஆரோக்கியத்துக்காக மெனக்கெடுறது இல்லை. முதல்ல விண்டோ ஏசி இருந்துச்சு. விண்டோ ஏசியில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், வெளிக்காற்று உள்ளே வரணுமா உள்காத்தையே குளிர்ச்சி பண்ணணுமா ஆப்ஷன் இருக்கும். இப்போ இருக்கிற ஏசியில் அது கிடையாது. காரில் போகும்போது பாருங்கள், எல்லா கார்லையும் இருக்கும். காரில் ஏசி போடுறீங்க இல்லையா, அங்கே ரெண்டு படம் இருக்கும். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஒரு காருடைய படம் போட்டு உள்ளுக்குள்ளேயே அம்புக்குறி சுற்றுற மாதிரி ஒரு படம் இருக்கும். காருடைய படம் போட்டு வெளியிருந்து அம்புக்குறி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்படி நவுத்தலாம். அது என்ன கான்செப்ட்னா,
இந்த பக்கம் தள்ளினா வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ணி உள்ள அனுப்பும், அந்த பக்கம் தள்ளினா உள்காத்தையே குளிர்ச்சி பண்ணும். எனக்கு தெரிஞ்சு 100-90 பேர் உள்காத்த குளிர்ச்சி பண்ணுற ஏசி தான் யூஸ் பண்ணுறீங்க. ஏன்னா வெளிக்காத்த வச்சா டீசல் வாசம் வரும், எந்த ஊர் வழியாக போகிறோமோ அந்த வாசம்லாம் வரும். காஃபி கடை போல காஃபி வாசம் அடிக்கும். அதுக்கு பயந்துட்டு அது வாசம்லாம் வருது அப்படிங்கிறீங்க. நான் எப்பவுமே இப்படி தள்ளி வச்சிருப்பேன், ஏசி போட மாட்டேன். அப்படி போட்டால் வெளிக்காற்று உள்ளே கொண்டு வர ஏசி தாங்க யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுக்க, வெளிக்காற்று உள்ளே வந்து ஏசி வந்தால் புரிஞ்சுக்கங்க, ஜன்னல் திறந்து வச்சுட்டு காரை ஓட்டினீங்கன்னா 100% காற்று. ஃபுல்லாக கூட திறக்க வேண்டாங்க, கொஞ்சம் காற்று வேணும், கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. வெளிக்காற்று உள்ளே போகிற ஏசி பயன்படுத்தி ஜன்னல் அடைச்சி வச்சுட்டு போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 கிடைக்கும். உள்காத்தையே போட்டு போனீங்கன்னா 0. ஒரு 4-5 பேர் போகிறீங்கல்ல, 10 நிமிஷம் தான் காற்று, அதுக்கப்புறம் எல்லாமே கெட்ட காற்று தான். அதே மாதிரி தான் அடைச்சிடும் மாதிரி தான். இவ்வளோதாங்க காற்றை பற்றி. இங்கே பாருங்க, மறுபடியும் சொல்கிறேன், காற்றை பற்றி கொஞ்ச நேரம் தான் பேசியிருக்கேன். வெரி 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 இம்பார்ட்டன்ட்ங்க. நான் எங்கே போனாலும் எப்போவுமே எல்லா இடங்கள்லையும் காற்றுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டே இருப்பேங்க. ஏன்னா அது காற்றோட அருமை எனக்கு தெரியுங்கிறதுனால எங்கே போனாலுங்க ஃபேன் போட்டுக்கலாங்க. ஃபேன் போட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நல்லா கவனிங்க, ஒரு அறை இருக்கு, ஃபேன் போடாமல் தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மூச்சு காற்று வெளியே வருதில்ல, வெளியே வந்து அது அந்த பக்கம் போகிறக்குள்ள மறுபடியும் இழுத்துருவீங்க. ஃபேன் போட்டு என்ன பண்ணணும்னா வெளியே வந்து தள்ளி விட்டுறாத. ஃபேன் போட்டுக்கிறது பெனிஃபிட். ஃபேன் போட்டுக்கிறது என்ன பெனிஃபிட்னா, மூச்சு காற்று வெளியே வந்தோடனே தள்ளி விட்டுருவது, அப்போ புது காற்று அங்கே இருக்கும். நீங்கள் நானும் பாருங்கள், ஃபேன் போடாமல் படுத்து பார்ப்பேன், அப்போ எனக்கு அன்ஈஸியாக இருக்கும். ஆனால் வெயில் காலத்தில் 5ல் ஓடும், குளிர் காலத்தில் 2ல் ஓடும், ஆக மொத்தம் ஒரு ஃப்ளோ இருந்துட்டு இருக்கணும். இதாங்க காற்றை பற்றி. ஏசி பயன்படுத்தாதீங்க. ஏசி பயன்படுத்துகிறதா இருந்தால் பாடி டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக வைங்க. வெளிக்காற்றை உள்ளே பயன்படுத்துகிற ஏசி பயன்படுத்துங்க. உங்களுக்கு வீட்டில் ஒரு ஏசி பயன்படுத்தினா ஏசி மெக்கானிக்கை கூப்பிட்டு இது வெளிக்காற்றை உள்ளே கொண்டு வருதா, எத்தனை சதவீதம்னு கேட்டுட்டு அதை எதாவது இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அவங்க பண்ணி கொடுப்பாங்க. வெளிக்காற்று நிறைய உள்ள வர மாதிரி ஏசி பயன்படுத்துறது நல்லது, உள்காற்றையே குளிர்ச்சி பண்ணுறது கெட்டது. இவ்வளோதாங்க. இப்படி இந்த வினாடி முதல் நீங்கள் காற்றை மட்டும் ஒழுங்கு பண்ணுங்க, எல்லா வியாதி குணமாகும். ஒன்று சொல்கிறேன் கவனிங்க, பல பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, எனக்கு ஒரு நோய் கண்ணில் இருக்குங்க, எனக்கு கர்ப்பப்பையில் இருக்குங்க, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சில பேர் நினச்சிக்கிறீங்க. நான் பேசும்போது கர்ப்பப்பை நோய்க்கு இது சிறந்தது அப்படின்னு 2 தடவை சொன்னாதான் ஃபாலோ பண்ணுறீங்க. அப்படி இல்லைங்கிறங்க. நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், இனிமேல் ஒன்று எது சொன்னாலும் எல்லா நோய்களுக்கும் அது தேவைப்படும் நினச்சிக்கணும். இப்போ நான் சொன்ன காத்தத்துவம் வெறும் காமன் ஜென்ரல் இல்லைங்க, எந்த நோய் இருந்தாலும் இது போய் மருந்து குணப்படுத்தும். இதுவும் யோசிச்சு பாருங்க, இது 20%. மறுபடியும் சொல்கிறேங்க, சாப்பாட்டை ஒழுங்கு பண்ணுற கூட நிறைய செலவு இருக்குங்க. இது எந்த செலவும் இல்லைங்க. புரிஞ்சுக்கிட்டு இனி எங்கே போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்களா, அந்த மேனேஜர்கிட்ட பேசுங்க, எங்கள் காத்தோட்டம் இல்லாமல் இருக்குது. ரொம்ப சிம்பிளுங்க, இதுவுமே முடியலையா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இங்கே ஒரு பாருங்க, அங்கே ஒரு ஓட்டை போட்டு ஒரு ஃபேன் மாட்டியாச்சு, அங்கே ஒரு ஓட்டை போட்டு ஃபேன் மாட்டியிருக்கு. எதுக்குன்னா அந்த காற்று வெளியே தள்ளிகிட்டே இருக்குது, மேலே தான் கெட்ட காற்று இருக்கும். ரொம்ப சிம்பிளுங்க. வீடு கட்டி முடிச்சிட்டிங்களா, இந்த பக்கம் ஒரு ஃபேன், அந்த பக்கம் ஒரு ஃபேன், இந்த ஃபேன் அந்த பக்கம் போகணும், அந்த ஃபேன் உள்ளே வரணும். இந்த ஃபேன் காற்று உள்ளே தள்ளி விடுற மாதிரி வச்சுக்கோ, அந்த காற்று வெளியே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ரூம் வந்து சுத்தமாயிரும். இல்லை இந்த கடைசியில் ஒரு ஃபேன் வச்சு உள்ளே காற்று வரணும், அந்த பக்கம் ஒரு ஃபேன் வெளியே போகணும். ஃப்ளோர் கண்ணுக்கு தெரியாதுங்க, ஃப்ளோ இருக்குங்க. நம்ம அறியாமையே நல்லா காற்று சுவாச்சு அவ்வளோ எனர்ஜிக்காக இருக்குங்க. புத்தி நல்லா வேலை செய்யுங்க. புரிஞ்சுக்குங்க, இது மன சம்பந்தப்பட்ட, புத்தி சம்பந்தப்பட்ட, உடல் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் காற்று.